குட் மார்னிங்க எல்லாத்துக்கும் காலை வணக்கங்க. இன்றைக்கி சீஸ் பால் தான் செய்ய போகிறேங்க. அந்த 6 உருளைக்கிழங்கு வேக வச்சுங்க, தோலை உரிச்சிட்டுங்க, நல்லா கட்டிலாம் மசிச்சு விட்டுக்கலாங்க. கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒன்றுங்க, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி தழை பொடி பொடியாக கட் பண்ணி 3மே உள்ளே சேர்த்திட்டுங்க. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலாங்க, 1 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூளுங்க, உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. பிசைஞ்சதுக்கப்புறம் நல்லா உருட்டி எடுத்துக்கலாங்க. உருட்டிட்டுங்க நம்ம வடை தட்டும் இல்லைங்களா, அந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாங்க. தட்டிட்டுங்க நான் சீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அந்த சீஸ் எடுத்து உள்ளே வச்சுக்கலாங்க. வச்சுட்டு நல்லா மறுபடியும் சீஸ் தெரியாத அளவுக்கு உருட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ உருட்டி எடுத்தாச்சுங்க. ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவுங்க, 1 டேபிள் ஸ்பூன் மைதா, கொஞ்சமாக உப்பு, 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்திங்க, கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கட்டிலாம் கரைச்சி எடுத்ததுக்கப்புறங்க அந்த உருண்டைகளை அதில் முக்கி எடுத்துட்டுங்க, மறுபடியும் ப்ரெட் தூளில் போட்டு பெரட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் ஒரு அடுப்பில் காஞ்சிட்ருக்குங்க. அதாவது ரொம்ப ஹையில் வச்சு காயக்கூடாதுங்க, ரொம்ப எண்ணெயும் காஞ்சிடக்கூடாதுங்க. நார்மல் ஹீட்டில் இருந்ததுக்கப்புறங்க நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இல்லை சீஸ் ரொம்ப மெல்ட் ஆகி அந்த ஹீட்டுக்கு வெளியில் வந்துடுங்க, அதனால தாங்க. இப்போ நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இது நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் வச்சு டொமேட்டோ கெச்சோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. இதை உங்களுக்கு ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணி காமிக்கிறேங்க. இப்போ சீஸ் பால் ரெடி ஆயிடுச்சுங்க.